5% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை 18, 28% உயர்த்துவதற்காக. எனவே தமிழக அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டியும். ஜவுளித்துறைக்கான ஜிஎஸ்டியை உயர்த்தாவிட்டால் கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சங்கம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சவுந்தரராஜன், ஜிஎஸ்டி வரியை 8 முதல் 28% வரை உயர்த்துவதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடுவதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி துணிகளுக்கு 5% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை 18, 28% உயர்த்துவதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுவதாக தெரிகிறது. இதில் தமிழக அரசு உடனே தலையிட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு அனுப்பி 5% வரியே தொடர வழிவகை செய்ய வேண்டும். ஜவுளி துணிகள் விலை உயர்ந்தால் ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக நமது ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள், கைத்தறி தொழில்கள் பாதிக்கப்படும். எனவே தமிழக அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டியும், கட்டிட கடைகளுக்கு வணிக உரிம கட்டணம், தொழில் உரிம கட்டணம் 5 மடங்காக 650 ரூபாய் இருந்ததை 3050 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதையும் 3 வருடத்திற்கு உடனே கட்ட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். இதில் தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.